நீங்கள் 4ஆம் கட்சியை தேர்வு செய்துள்ளீர்கள். உறுதி செய்ய மீண்டும் அதே பட்டனை அழுத்துங்கள். உங்களுடைய வாக்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டது. நன்றி. ராஜேஸ்வரி அண்ட் இவங்க தான் என்னோட டீம்மேட் கே கவினியா அண்ட் எஸ் கீதப்பிரியா. நாங்கள் தேவங்க கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து ஓட் அசிஸ்டன்ட் மிஷின் ஃபார் விஷுவலி சேலஞ்சட் பீப்புள். இப்போ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4.95 மில்லியன் பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க. இதே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 3.52 லேக் பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க. இவங்க எல்லாராலையுமே ஓட் போட முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே அவங்க ஓட் போடணும்னு நினச்சாங்கன்னா யாராச்சும் ஹெல்ப்பர் வந்து கூட்டிகிட்டு போய் ஓட் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற ஹெல்ப்பர் வந்து பிளைண்ட் பீப்புள் சொன்ன வேட்பாளருக்கு ஓட் போடாமல் அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு ஓட் போட நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து இன்னோவேட் பண்ணியிருக்கோம். எங்களோட ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டு போட வரவங்க அந்த ஓட்டுச்சாவடிக்குள்ளே போன உடனே அவங்க மிஷினுக்கு செட் பண்ணியிருக்கிற அந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து அவங்க காதில் மாட்டிக்கணும். மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க விருப்பமான வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நேராக இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 4வது நம்பர் வேட்பாளர் தேர்வு செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க 4வது நம்பர் வேட்பாளருக்கு நேராக இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே நீங்கள் 4வது நம்பர் வேட்பாளர் தேர்வு செஞ்சுருக்கீங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் 4வது நம்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆடியோ கேட்கும். அவங்க ஓட்டு போட வந்தவங்க மறுபடியும் 4வது நம்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட வாக்கு வந்து பதிவாயிருச்சு அப்படின்ற ஒரு ஆடியோ கேட்கும். இது மூலமாக பிளைண்ட் பீப்புள் வந்துட்டு நம்ம விருப்பமான வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம என்னென்ன கம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆர்டினோ மெகா, MP3 மாடல், புஷ் பட்டன்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் 100% ஓட் பிரசன்ஸை வலியுறுத்தி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் மாவட்ட நிர்வாகம் எவ்வளவோ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. இருந்தாலுமே நம்மளோட மாநிலத்தோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 72 தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ராஜெக்டை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமா நம்மளோட ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களோட LLF மென்டார் வெங்கடேஷ் சார் அண்ட் அடல் ட்ரைனர் இந்துமதி மேம் அண்ட் மனோன்மணி மேம், எங்கள் ஸ்கூல் HM கற்பக மேம் அண்ட் எங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்களோட ஸ்டடீஸையும் பாதிக்காத விதைகளை, எங்களோட கண்டுபிடிப்பு திறனையும் பாதிக்காத விதைகளை எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இந்த நேரத்தில் சொல்லிடுவோம். Hello everyone, myself is Rajeshwari and she is my teammate K Kavinya and S Geethapriya, and we are studying 11th standard in Devanga Girls Higher Secondary School, Aruppukkottai, Virudhunagar District, Tamil Nadu, and our project name is Vote Assistant Machine for Blind People. இப்போ இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் பிளைண்ட் பீப்புளாக வந்து 4.95 மில்லியன் பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்களாலலாம் ஓட் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்படியே ஓட் போடணுன்னாலும் துணைக்கு யாராச்சும் ஹெல்ப்பராக கூட்டிகிட்டு போய் தான் ஓட் போட முடியும். அப்படி கூட்டிகிட்டு போகிற அந்த ஹெல்ப்பர் அவங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இது மூலமாக வந்து பிளைண்ட் பீப்புளால் நம்ம விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு தான் ஓட் போடுறோமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. இதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓட் அசிஸ்டன்ட் மிஷின் ஃபார் பிளைண்ட் பீப்புள். இப்போ இந்த நாங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா புஷ் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டினோ மெகா யூஸ் பண்ணியிருக்கோம், MP3 மாடியூல், அப்புறம் சவுண்ட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஓட் போடுறாங்க, அவங்க யாருக்கு ஓட் பண்ணணுமோ அதுக்கு நேராக இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஆர்டினோ ப்ராசஸ் ஆகி அதுக்கு ரிலேட்டடான ஆடியோ கன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக கேட்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் சவுண்ட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரியல் டைமாக இதை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓட் போடுறவங்களுக்கு மட்டும் இந்த ஆடியோ கன்ஃபர்மேஷன் கேட்டால் போதும். அதுக்காக நம்ம இதுக்கு சவுண்ட் ஸ்பீக்கருக்கு இன்ஸ்டெடாக வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டு போடுறவங்க 4வது நம்பர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா 4வது நம்பர் வேட்பாளருக்கு நேராக இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் 4வது நம்பர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதை உறுதிப்படுத்த நீங்கள் மறுபடியும் 4வது நம்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ஆடியோ கேட்கும். இப்போ மறுபடியும் அந்த ஓட்டு போடுறவங்க 4வது நம்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக பார்வையற்றவங்களும் நமக்கு நான் விரும்பின வேட்பாளருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும்.